அது பீஷ்மர் அருளியது 1000 நாமாக்கள். ஆனா எண்ணற்ற நாமங்கள் இருக்கு. அவருக்கு இதுதான் நாமம் இருக்கு. எண்ணற்ற இன்ஃபினிட் நாமாஸ் ஸ்ரீமன் நாராயணனுக்கு இருக்கு. அதுல இருந்து செலக்டடா பீஷ்மர் 1000 நாமாக்கள் நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார். அது எல்லாருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்போ இந்த விஷ்ணு சகஸ்ர நாமத்துக்கு பாத்தீங்கன்னா பாஷ்யம்ங்கிறது விளக்கம். அது யாரு எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரியும் அத்வைத்தம், துவைத்தம், அப்புறம் மத்வம்ங்கிறது இருக்கு. சோ இதுல துவைத்தம்ங்கிறது இருக்கு. அத்வைத்தம், விசிஷ்டாத்வைதம், துவைத்தம், துவைத்தம்னு இருக்கு. சோ இப்ப இதுல ஆதி சங்கராச்சாரியார் அவர் ஒரு பாஷ்யம் எழுதியிருக்கிறார், விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. ராமானுஜரோட சீடர் கூரத்தாழ்வார், அவருடைய புதல்வன் பராசரப்பட்டர், அவர் பாஷ்யம் எழுதியிருக்கிறார். விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு அவர் பாஷ்யம் எழுதியிருக்கிறாரு. சத்யசந்தருங்கிறவர் துவைத்தம், அவரும் பாஷ்யம் எழுதியிருக்கிறார். நம்ம இங்க பார்க்க போறது ஆதி சங்கராச்சாரியாரோடது பார்க்கிறோம், கூட பராசரப்பட்டரோடதும் எடுத்து பார்க்கிறோம். ஆதி சங்கராச்சாரியார் என்ன சொல்லி இருக்கிறார்? அவர் அவருடைய தத்துவத்தின் படி பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சத்திற்கு மூல காரணமாக இருப்பவரே ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பிக்கும் பொழுதே நமஸ்காரம் சொல்றார். ஃபர்ஸ்ட் பகவான் கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் கொடுக்கிறார். இந்த சச்சித் ஆனந்த ரூபாய கிருஷ்ணாய கிருஷ்ணகாரிணே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்தி சாட்சினே. இதுல ஸ்ரீமன் பகவான் கிருஷ்ணர் எப்படி இருக்கிறார்னா, எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிறார். நம்ம செய்யற செயல்கள் அத்தனைக்குமே சாட்சியா இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அவர்தான் சச்சித் ஆனந்தம், என்னைக்குமே ஆனந்தமாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் நமஸ்காரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஆதிசங்கர் கொடுக்கிறாரு. அடுத்தது இந்த கிரந்தத்தை எழுதின கர்த்தா, இதை தொகுத்தவர் வேதவியாசர். மகாபாரதத்தையே தொகுத்தவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதவியாசர். 5வது வேதமாக கருதப்படுகின்ற மகாபாரதம், இத வேதங்களையே அவர்தான் பிரிச்சு அழகா தொகுத்தவரு. அதுல வாழ்க்கைக்கு வேண்டிய தத்துவங்கள் அத்தனையுமே மகாபாரதத்துல இருக்கு, இதிகாசங்கள்லயே இருக்கு. சோ வேதம் தெரியணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு பேஸ் என்னன்னா இதிகாசம். இதிகாசங்கள் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ராமாயணம், மகாபாரதம். மகாபாரதத்துல இல்லாத கருத்துக்களே கிடையாது, எல்லாமே இருக்கு. அப்போ அந்த மகாபாரதத்தை தொகுத்து அவர் சொல்ல நமக்கு விநாயகர் எழுதி கொடுத்ததுதான் மகாபாரதம். இதுக்கும் ஆதிசங்கர் ஃபர்ஸ்ட் அவருக்கு வணக்கம் செலுத்துறார். கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் சர்வபூதஹிதே ரதம் வேதாப்ய பாஸ்கரம் வந்தே ஷமாதி நிலையம் முனிம். இதுல என்ன சொல்றாருன்னா, வேதவியாசர் யாரு? கிருஷ்ணத்வைபாயனர் தான் அவருக்கு முதல்ல வச்ச பேரு. அவர் வேதத்தெல்லாம் தொகுத்து கொடுத்தனால அவருக்கு வேதவியாசர்னு. அவரோட உரை பாத்தீங்கன்னா அவர் அவ்வளவு அழகா தொகுத்து கொடுத்திருக்கிறார். அதனால ஃபர்ஸ்ட் அவருக்கு சூரியனை கண்டு அந்த தாமரையானது மலர்வது போல வேதவியாசர் வேதங்களை அவ்வளவு எடுத்து இது பண்ணிருக்கிறார். அத கொண்டு கொடுத்திருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் அதை பிரிச்சு கொடுத்திருக்கிறாரு. மகாபாரதத்தையும் தொகுத்து கொடுத்திருக்கிறாரு. அதுல அவர் எதுக்குமே அவர் என்னன்னா சொல்லணும்னா, ஒரு தவ செல்வர். நம்ம படிக்கும்போதே வியாசாய விஷ்ணு ரூபாய், வியாசனும் விஷ்ணு ஒண்ணுதான். அவர் தவ செல்வர், பிரம்ம நிதி, எல்லாமே எல்லா தத்துவங்களும் அவருக்கு தெரியும். அப்பேற்பட்ட வேத வியாசர் அவர்களால இது விஷ்ணு சகஸ்ரநாமம் இது எழுத தொகுத்து கொடுக்கப்பட்டமையால் அவருக்கு ஆதிசங்கராச்சாரியார் வணக்கம் கொடுக்கிறாரு, நமஸ்காரம் சொல்றாரு. அப்புறம் இந்த பாஷ்யம் எழுதற்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, இந்த பாஷ்யத்துக்கு உரியவர் ஸ்ரீமன் நாராயணன். அவரோட விஷ்ணு பகவானுடைய நாமங்கள் 1000 நாமங்களை இதுல கூறப்பட்டிருக்கிறதுனால
அவர் வந்து ஃபர்ஸ்ட் நாராயணனுக்கு நமஸ்காரம் முதல்ல கிருஷ்ணருக்கு கொடுத்தாரு. பகவான் கிருஷ்ணர் கூடவே இருந்து செலுத்தினால வழி அமைத்து கொடுத்தார். யுதிஷ்டிரர் அந்த ஒரு ஐயங்களோட சந்தேகங்களோட இருந்தவருக்கு கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணார், உங்களுடைய தாத்தாவாகிய பீஷ்மாச்சாரியார்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு. அதனால அவருக்கு வணக்கம். அப்புறம் நாராயணன் அவருக்கு வந்து வணக்கம் சொல்றாரு. இதோட இல்லாம இதை எழுதுனதுக்கான காரணம் என்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரைட்டிங் த பாஷ்யா. சோ இப்ப இதை எழுதுனது இதை அதுல பார்த்தோம்னா சஹஸ்ரமூர்தே புருஷோத்தமஸ்ய சஹஸ்ரநேத்ரா நலபாதபாஹோஹோ சஹஸ்ரநாம்னாம் ஸ்தவனம் பிரசஸ்தம் நிருச்யதே ஜன்ம ஜராதி சாந்தியை. இதுல என்னன்னா 1000 நாமாக்களுக்குரிய நாராயணன் வந்து எண்ணற்ற உருவங்கள் இருக்கு. அவருக்கு இதுதான் உருவங்கிறது கிடையாது. எண்ணற்ற, நம்மளே அதுல சகஸ்ரநாமத்துல வரும் 1000 உருவங்கள், எண்ணற்ற உருவங்கள், எண்ணற்ற பாதம், எண்ணற்ற கண்கள். 1000 தான் கிடையாது, அவருக்கு 1000 கணக்கான தோள்கள், அவ்வளவு இருக்கு அவருக்கு. அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட போற்றக்குரிய அந்த நாராயணனை ஃபர்ஸ்ட் அவருக்கு வணக்கம் செலுத்துகிறார். அதுக்கப்புறம் எதுக்காக இது நம்ம படிக்கிறோம்னு பார்த்தோம்னா, எதுக்காக அவர் பாஷ்யம் எழுதினார்னா, இந்த ஜென்ம ஜரா இதெல்லாம் நீங்க இருக்கு, வியாதி. ஜென்மன்னா பிறப்பு இறப்பு, பிறக்கிறோம், நடுவுல வாழ்கிறோம், அப்புறம் இறப்பு. இந்த ஒரு சைக்கிள் இருக்கு இல்லையா, சுழற்சி, அதுல இருந்து நம்ம விடுபடுவதற்காகவும், அதுக்கப்புறம் அதுல மூப்பு எல்லாமே வந்துருது, பிறப்பு, வாழ்க்கையில வர துன்பங்கள், மூப்பு, இது எல்லாமே இறப்பு, ஃபைனலா இறப்பு, இதுல இருந்து நம்மளுக்கு வந்து விமுச்சியத்தை விடுதலை ஆகுறதுக்காகவும் இந்த பாஷ்யம் அவர் வந்து எழுதியிருக்கிறார். அதோட பர்பஸ் பாத்தீங்கன்னா இதுக்காக தான் எழுதியிருக்கிறாரு. அதுதான் இந்த ஸ்லோகத்துல வந்திருக்கு. இதே இது வந்து பராசர பட்டரும் சொல்லியிருக்கிறார். விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட பெருமை சொல்லும் பொழுது, இந்த எழுதின மகாபாரதம் வந்து 1,25,000 ஸ்லோகங்கள் இருக்கு. 1,25,000 ஸ்லோகங்களை நம்மளால சொல்ல முடியாது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னாலே மகாபாரதத்தை படிச்ச பெருமை கிடைக்கும், அதோட புண்ணியம் கிடைக்கும். வேதங்களுக்கே பேசா இருக்கிற இந்த மகாபாரதத்தை நம்ம வந்து சொல்லும், அதுக்கு நடுவுல இருக்கிறது தான் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். அனுசாசன பர்வங்கள்ல இருக்கு. இந்த இதோட பெருமையில ஒண்ணு முதல்ல பார்த்தோம்னா, மகாபாரதத்தோட சாரம், ஜூஸ், மகாபாரதத்துல என்ன இருக்கோ அதோட சாரம் வந்து இதுல இருக்கு. இதுக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு, இதுல நம்ம வந்து வேதங்களை பகவானை பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும், பகவானை எப்படி அறிவது எப்படின்னா, நம்ம கண்களால கூட அறிய முடியாது. பிரத்யக்ஷம், அனுமானம்னு ஒண்ணு இருக்கு. பிரத்யக்ஷனா நேரா பாக்குறது, அனுமானம்ங்கிறது நம்மளா ஊகிக்கிறது. அடுத்தது சப்தம்ங்கிறது. சப்தம் என்னன்னா நம்மளால உணர முடியும், அவரை வந்து நம்மளால உணர்தல்ங்கிறது முடியும். அதுக்கு இவர் சொல்லி இருக்கிறாரு என்னன்னா, பிரத்யக்ஷமாகவும் அனுமானம் மூலமாகவும் நம்மளால பார்க்க முடியாட்டா கூட, ஊகிக்க முடியாட்டா கூட, சப்தம், அவரோட நாமாக்களை சொல்ல 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 நம்மளால நிச்சயமா உணர முடியும். பகவான் வந்து மனுஷ ரூபத்துல வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணுவார், உதவிவார். அந்த இதுதான் அதுக்கு சொல்லியிருக்காங்க, வேதம் மூலம்தான் நம்ம வந்து கடவுளை வந்து அறிய முடியும். வேதம்ங்கிறதே சப்தம் தான். அந்த சப்தத்தின் மூலமாகத்தான் நம்ம கடவுளை அறிய முடியும். பிரம்மசூத்திரத்திலையும் சொல்லியிருக்காங்க, 3வது சூத்திரத்திலையும் சொல்லியிருக்காங்க, இறைவனை அடைவது, இறைவனை அறிவது எப்படின்னா வேதத்தை அறியணும். வேதத்தை அறியணும்னா நம்மளுக்கு இதிகாசங்கள் தெரியணும். இதிகாசத்துல ராமாயணமும் மிகவும் சிறந்தது, அதுல மகாபாரதமும். சோ இதனாலதான் மகாபாரதம் வந்து 5வது வேதமாக சொல்றாங்க. மகாபாரதத்தை நம்ம தெரிஞ்சிட்டாலே வேதம் நமக்கு ஈஸியா அறிய முடியும். வேதத்தை அறிந்தாலே பகவானை அறிய முடியும். எல்லாமே ஒரு ரிலேட்டடா ஒரு சைக்கிள் மாதிரி வருது. அப்ப வேதத்தை அறியறதுக்கு என்ன பண்ணணும், பகவானை துதிக்கணும், போற்றணும். பகவானை போட்டுறதுக்கு என்ன, அதுல இருக்க ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க உள்ள சீக்கிரட்டா வச்சிருக்காங்க, அது விஷ்ணு சகஸ்ரநாமம். அத வந்து நம்ம சொல்ல 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 எல்லாமே பகவானா அப்படி எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு அப்படியே கொண்டு போயிடுவார். இதுல வந்து பெருமாளோட அம்சம் தான் நமக்கு தெரியும். ஸ்ரீமன் நாராயண் விஷ்ணு தான் வேதவியாசன்னு தெரியும். வேதத்தை வந்து அவர் வந்து
புத்தியால கடைந்தார். நம்ம எப்படி பார்க்கடலை வந்து வாசுகிங்கிற ஒரு மத்த வச்சு கடைஞ்ச போது அமிர்தம் சந்திரன் எல்லாம் தோன்றின மாதிரி, மகாலட்சுமி தாயார் தோன்றின மாதிரி, இங்க வேத கடலிலிருந்து உதித்த சந்திரன் தான் மகாபாரதம். அதனாலதான் இத என்ன சொல்றாங்க, மகாபாரதத்தினோட சாரம் தான் விஷ்ணு சகஸ்ரநாமம். சோ வேதங்கள்ல வந்து இந்த மகாபாரதத்தோட தத்துவம் எல்லாமே இருக்கு. மகாபாரதத்திலையும் வேதங்கள்ல என்ன சொல்லி இருக்காங்களோ அது எல்லாமே இதுல இருக்கு. நமக்கு வந்து நடந்த சரித்திரம் மூலம்தான் நம்ம ஜீவாத்மா பரமாத்மாவை பார்க்க முடிகிறது, அறிய முடிகிறது. அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்வோம். என்னன்னா, திரௌபதி வந்து அவளோட புடவைய வந்து உருகின போது என்ன தத்துவம் அதுல இருக்கு. எதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன்னா, அவ்வளவு பெருமை வாய்ந்த அந்த மகாபாரதத்துல நடுவுல ஒரு கருவூலம் மாதிரி இருக்கு இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். அதை நம்ம வந்து படிக்கணும்னா அது முதல்ல உச்சரிப்பு, அதுக்கப்புறம் அதோட மீனிங்காக இந்த பெருமையை சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்குரிய மகாபாரதம் அது எதுல இருக்குங்கிறதுக்காக. திரௌபதியோட புடவையை உருவுதல் என்னன்னா, அதோட தத்துவம் என்னன்னா, கௌரவ சபை இருக்கு. அதுல வந்து அதுதான் என்ன, கௌரவ சபைங்கிறது இந்த உலகியல் வாழ்க்கை. திரௌபதி தான் நம்ம ஜீவாத்மா. திரௌபதிக்கு 5 கணவன்கள் இருந்தாங்க. அதுதான் 5 புலன்கள். நம்மளுக்கு 5 புலன்கள். கௌரவர்கள் யாரு? நம்ம செஞ்ச பாவங்கள் புண்ணியங்கள் இது எல்லாமே கௌரவர்கள் பாவங்கள்னே சொல்றாங்க. துச்சாதனன் என்ற பாவம் தான் நம்ம வந்து பிறவி பிணியில வைத்து அமுக்கி நம்மளுக்கு ஞானம்ங்கிற ஆடை அது உருவுறாங்க. துச்சாதனங்கிற ஒரு பிறவி பிணி அதுதான் நம்மளுடைய ஞானத்தை உருவிடுது. சோ பகவானை துதிக்க வேண்டும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஐம்புலன்கள் எல்லாமே இங்க அடங்கி எதுக்கோ அடிமையாகிறது. ஆனா அவ என்ன பண்றா, திரௌபதி கிருஷ்ண பரமாத்மாவை துதிக்கிறா, போடுற கோவிந்தா கோவிந்தா நாராயணா அப்படி. அதுதான் அங்க அவளுக்கு வந்து காப்பாற்றுகிறது. பீஷ்மர் துரோணர் எல்லாருமே என்னன்னா, இங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வெறும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. புத்தி தான் அது, ஜஸ்ட் ஒரு பாக்குறது, அவ்வளவுதான். பகவானே கதி, சரணாகதின்னு அவங்களோட திருவடியில, நாராயண் கிருஷ்ண பகவானோட திருவடியில விழுந்து அப்படி அவ கம்ப்ளீட் சரண்டர் ஆனனால அந்த துச்சாதனங்கிற பாவம் என்ன ஆச்சு, சுருண்டு விழுந்துருச்சு. துச்சாதனன் எப்படி அதுல இதாயிட்டான், டயர்டாகி விழுந்துடுறான். அது மாதிரி நம்ம பகவான சரணடைந்தோம்னா நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகிடும், ஓடிடும். அவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நம்ம வந்து கத்துக்கிறோம். அதோட இதுக்கு வந்து பராசரப்பட்டர் சொன்னது வந்து மகாபாரதத்தோட சாரம்ங்கிறது சொன்னாரு. செகண்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, ரிஷிபி பரிகீர்த்தனா, பல ரிஷிகளால போற்றப்பட்டிருக்கு. பீஷ்மர் சொல்றதுக்கு முன்னாலேயே அநேக ரிஷிகள் முனிவர்களால 1000 நாமங்கள் இல்ல எண்ணற்ற நாமங்களால சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணற்ற நாமங்களை தொகுத்தவரே முதல்லயும் வேதவியாசர் தொகுத்து இருக்கிறார். திரும்பவும் பீஷ்மர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த 1000 நாமங்களை தொகுத்து கொடுக்கிறார் நமக்கு. அப்பேற்பட்ட இந்த ஒரு ரிஷிகள் பல ரிஷிகளால போற்றப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இவரெல்லாம் கிருத்தயுகத்துல வந்து பாத்தீங்கன்னா திரேதா யுகத்துல வசிஷ்டராலையும், பரத்வாஜர், அப்புறம் கிருத்த யுகத்திலையும் நிறைய ரிஷிகளால போற்றப்பட்டிருக்கு. சனத்குமாரர், விஸ்வாமித்திரர், சோ எல்லாராலையும் போற்றப்பட்ட இந்த இதுக்கு அவ்வளவு பெருமை வாய்ந்தது. ரெண்டாவது வந்து ரிஷிகளால போற்றப்பட்டிருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பெருமைன்னு பார்த்தோம்னா, விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட பெருமை வந்து இயற்றியவர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதை இயற்றியவர் யாருன்னா வேதவியாசர், தொகுத்தவர். அவர் வந்து ஃபுல்லா இந்த விஷ்ணுவோட ரூபம் தான் வேதவியாசர். வியாசர் விஷ்ணு ரூபம் ரெண்டுமே ஒரே. அவர் வேதங்களையும் பிரம்ம சூத்திரம் எல்லாவற்றையும் கற்று அறிந்தவர். ஒரு நிமிஷம். வேதவியாசர் வந்து அவரோட இது கூட நம்மளோட ஸ்லோகத்திலே வருது, யாரோட கொள்ளு பேரன் எல்லாமே வருது. அவரோட ஃபேமிலி ஹிஸ்டரி, வசிஷ்டரோட கொள்ளு பேரன், அப்புறம் கூரத்தாள் இவரோடது பராசரரோட பையன், பராசர முனிவரோட புதல்வர் வியாசர். அவர் வந்து ஒப்பற்ற தவம் இயற்றியவர். இதுதான் வியாசர் வந்து பீஷ்மர் கிட்ட போய்
உன்னுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கோன்னு ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு, இவர்கிட்ட யுதிஷ்டர் கிட்ட சொல்றாரு. அப்புறம் கிருஷ்ணரும் யுதிஷ்டர் கிட்ட சொல்லும்போது தர்மர் கிட்ட வந்து பீஷ்மாச்சாரியார்கிட்ட போய் உன்னுடைய சந்தேகங்களை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து இயற்றியவரோட ஏற்றம் இங்க நமக்கு தெரியுது. அடுத்தது உபதேசம் செய்தது யாருன்னு பார்த்தோம்னா பீஷ்மர். பீஷ்மாச்சாரியார் பாத்தீங்கன்னா ஒரு தவச்செல்வர். அவர் அவர் வந்து வேதங்களை வந்து வேத வியாசர் வந்து சொல்லியிருக்காரு இவர்கிட்ட போய் கேட்டுக்க சொல்லி, வேதங்களை சரியான முறையில புரிந்து, அப்புறம் எல்லா தர்மம் எல்லாமே அவருக்கு சாஸ்திரங்கள் எல்லாமே பீஷ்மருக்கு தெரியும். கிருஷ்ணரே ஒரு இடத்துல சொல்றாரு, பீஷ்மரை புகழ்றாரு, உனக்கு வந்து முக்காலங்களையும் அறியற தன்மை உனக்கு இருக்கு. நீ வந்து சத்வ குணம் மாதிரி உனக்கு தெளிவான மனம் இருக்கு. ரஜோகுணம் அண்ட் தமோகுணம் உனக்கு உங்ககிட்ட வரவே வராது. உனக்கு ஒரு உறுதியான மனம் இருக்கு. பிரம்மச்சரியம் அப்புறம் எப்பொழுதும் உனக்கு நிலைத்து இருந்திருக்கு இருக்கு. அப்பேற்பட்ட நீ வந்து இந்த சகசனம் இவருக்கு தர்மர் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் கொடு, உன்னாலே எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மகாபாரதத்துல அவரு சொல்றார், கிருஷ்ணரும் சொல்றார். அவ்வளவு வேத வியாசராலும் கிருஷ்ணராலையும் இவன் நாரதரும் போற்றுகிறார் பீஷ்மரை. சோ பீஷ்மர் என்ன சொல்றார் பணிவா, எல்லாமே கிருஷ்ணா உன்னோட கருணையால தான் என்னால இது எல்லாமே பண்ண முடியறது. அவ்வளவு பணிவு. நான் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே நீதான் பண்ற அப்படின்னு சொல்லி சொல்றார். இது எல்லாமே மகாபாரதத்துல உள்ள வருது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அடுத்த இதோட பெருமை என்னன்னா எல்லாராலையும் இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதாவது உயர்ந்த ஆழ்வார்களாலும் அப்புறம் வைத்தியர்கள் ஆயுர்வேதம் அதுலயுமே இந்த இது சொல்லியிருக்காங்க. ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா சரக சம்ஹிதையில பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றதுனால நம்மளுடைய உடம்பு அவ்வளவு இதாகும், கிளீன் ஆகும், எந்த விதமான நோய்களும் அண்டாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஈவன் ஒரு புருஷ சுத்தத்திலையும் சொல்றாங்க அனைத்து நோய்களும் நீக்கக்கூடியது இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதால். சிறுநீர் மேக பிராய சித்தம், அதுக்கும் சிறுநீர் தொடர்பான நோய்களையும் நீக்குகிறது அப்படின்னு சொல்லி 1000 திருநாமங்களுடைய பெருமைய சொல்றாங்க. சோ எல்லா பெரியவர்களும் எல்லா ஆழ்வார்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வைத்திய சாஸ்திரத்திலையும் இத சொல்லியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பான இந்த விஷ்ணு சகஸ்ரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது 6வது பெருமை என்னன்னா, இது வந்து கீதை பகவத்கீதையில சொன்ன அத்தனை கர்ம யோகம் ஞான யோகம் எல்லாமே இதுல அடங்கி இருக்கு. இத சொல்லும் பொழுது அதுல கிருஷ்ணர் சொன்னாரு, இதுல பீஷ்மாச்சாரியார் எடுத்து தொகுத்து சொல்றாரு, அதை தொகுத்து வேதவியாசர் கொடுக்கிறாரு. அதுதான் இதுல. சோ கீதையில கொடுக்கிற அத்தனை தத்துவங்களும் இதுல இருக்கு. சோ அதுவும் இதோட பெருமை. அடுத்தது பார்த்தோம்னா இந்த நம்ம கேட்கிறவங்க அவங்களுடைய ஏற்றம். கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில அவர் சொன்னாரு, இதுல அவர் கூட இருந்து கேட்கிறாரு. அப்ப கேட்பவர்களோட ஏற்றமும் இதுல தெரியுது. கிருஷ்ணர் அழகா தலையாட்டி பஞ்ச பாண்டவர்களோட திரௌபதியோட கூட இருந்து அவரும் கேட்டிருக்கிறார். சோ இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நம்ம வந்து அதோட அர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம பாக்குறது ஸ்லோகம் முதல்ல சொல்லிடலாமா? யாராவது அல்பபெட் ஆர்டர் படி ஸ்லோகத்தை சொல்லலாம். நம்ம முதல்ல 1000 நாமங்களுடைய அர்த்தங்களை தான் இப்ப பாக்குறோம். அப்புறம் பூர்வாங்கம், அப்புறம் பலஸ்ருதிக்கு போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1 to 108 இருக்கு இல்லையா, 1 to 107 1000 நாமங்கள். அந்த அதை படிச்சிருவோம். அதுக்கப்புறம் 108ம் பார்த்துருவோம். அதோட அர்த்தம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு போவோம் பூர்வாங்கத்துக்கு. அக்கல்யா ரோகிணி மேம் வாங்க. நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகா சொல்லுங்க. விஷ்ணு வசத்காரோ பூத பவ்ய பவத் பிரபுः பூதகிருத் பூதபிருத் பாவோ பூதாத்மா பூத பாவனः.
குருஜி ஆடியோ வரல. ஓ சாரி ஓகே ஹரி. இந்த ஸ்லோகா நான் சொன்னது கேட்டுச்சா? விஸ்வம் விஷ்ணு நான் சொன்னது கேட்கலீங்களா? இல்ல மேம், அதெல்லாம் மேம் சொன்னது மட்டும்தான் மேம் கேட்டுட்டேன். நான் மியூட் பண்ணேன், சாரி. மேடம் விஸ்வம் ஒரு விஷ்ணு வாய்ஸ் கேட்கல. ஃபர்ஸ்ட் ஸ்லோகா கேட்கவே இல்லை மேம். விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபுः பூத கிருத் பூத பிருத் பாவோ பூதாத்மா பூத பாவனஹ. முதல் ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா 9 நாமாக்கள் இருக்கு, 9 பெயர்கள். விஸ்வம், அடுத்தது விஷ்ணுகு, வஷட்காரக, பூத பவ்ய பவத் பிரபு, பூத கிருத் 6, பூத பிருத், அப்புறம் பாவக, பூதாத்மா, பூத பாவனக. சோ மொத்தம் இதுல பாத்தீங்கன்னா 9 நாமா, 9 பெயர்கள் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 9 நாமாக்கள்ல முதல் நாமமா இருக்கிறது, முதல் பெயராக இருக்கிறது விஸ்வம். விஸ்வம்னா என்ன? பரபிரம்மம், அதாவது பரம்பொருள். பரம்பொருள் தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினார். Who is the creator of this universe? இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய காரணத்தினால ஸ்ரீமன் நாராயணனுக்கு, விஷ்ணுக்கு என்ன பெயரை சொல்றோம்னா விஸ்வம். இவர் 4 அர்த்தம் இதுக்கு கொடுத்திருக்கிறார். விஸ்வம்ங்கிற நாமத்துக்கு, பெயருக்கு ஆதிசங்கராச்சாரியார் கொடுத்திருக்க அர்த்தம் பாத்தீங்கன்னா 4 விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார். முதல் அர்த்தம் பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின அந்த பரம்பொருள், அந்த பரபிரம்மம் தான் விஸ்வம். பரபிரம்மத்தை அவர் உருவாக்கிய காரணத்தால் அந்த பரபிரம்மாக்கு பேரு விஸ்வம். விஸ்வம் அதுக்கு சொல்றார் அவரு, விஸ்வஸ்ய ஜெகதக காரணத்துவேன விஸ்வம் இதி உச்சியதே பிரம்மா. இந்த ஜகத்தை உற்பத்தி செய்த காரணத்தால் விஸ்வம் என்று அழைக்கப்படுகிறார். இது ஒரு பொருள். இரண்டாவது பொருள் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சம் தான் பிரம்மம், பரபிரம்மம் சொல்றோம், விஸ்வம். ஏன்? இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். பரபிரம்மமும் இந்த பிரபஞ்சம் விஸ்வம் சொல்றோம் இல்லையா, பரம்பொருள் தான் உருவாக்கிய காரணத்தால விஸ்வம் சொன்னோம். அப்ப அவங்க 2 பேருமே ஒண்ணுதான். பரபிரம்மமும் விஸ்வம், பரம்பொருளும் அந்த விஸ்வம் சொல்றோம் இல்லையா, இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் ரெண்டுமே ஒன்றுதான். இதுல வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் வேறல்ல அப்படிங்கிறது செகண்ட்ல சொல்றாரு, செகண்ட் அர்த்தமா சொல்றாரு. பரமாத் புருஷாத் ந பின்னம், ரெண்டுமே ஒன்றுதான், பரம்பொருள் தான் விஸ்வம் அப்படின்னு 2வது அர்த்தத்துல சொல்றாரு. விஸ்வம் ஆகிய பிரபஞ்சமும் பரம்பொருளும் வேறல்ல, இரண்டும் ஒன்றே அப்படிங்கிறது 2வது அர்த்தம். 3வது அர்த்தத்துல என்ன சொல்றாருன்னா, விஷதி. விஷத்தினா என்னன்னா, படைத்தது ஃபர்ஸ்ட். படைத்ததுக்கு அப்புறம் படைத்த ஒவ்வொரு பொருட்களையும் அவர் நுழைந்து இருக்கிறார். நுழைவது, டு என்டர், ஒவ்வொரு பொருட்களையும் நுழைந்து இருக்கிறாரு. அதுதான் என்னன்னா விஸ்வம். ஒவ்வொரு படைத்த பொருட்களிலும் உள்ள இருக்கிறனால, உள்ள நுழைந்து இருப்பதால் அவருக்கு, ஸ்ரீமன் நாராயணனுக்கு விஸ்வம்ங்கிற பெயர். 4வது அர்த்தம் விளக்கம் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு படைத்த பொருளும் எல்லாம் படைச்சிருக்கிறாரு, ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் நுழைஞ்சும் இருக்கிறாரு. படைத்த பொருள் அத்தனையிலையும், படைத்த பொருள்கள் எல்லாமே என்ன ஆகும்னா, அந்த பிரளய காலத்துல, எண்ட் ஆஃப் த பீரியட், அப்போ என்ன ஆகும், பிரளய கால, எண்ட் ஆஃப் த யுகா, கடைசியில என்ன ஆகும், எல்லாம் போய் அவர்கிட்டதான் போய் ஒடுங்குகிறது, ஐக்கியமாகிறது. அதனாலையும் இது அவருக்கு பெயர் விஸ்வம் அப்படின்னு 4 அர்த்தம் சொல்லிக்கிறார். ஃபர்ஸ்ட் கிரியேட்டர், அதுக்கப்புறம் அவர் தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய காரணத்தால் அவர் விஸ்வம். 2வது அர்த்தம் பிரபஞ்சமும் பரம்பொருளும் வேறல்ல. 3வது ஒவ்வொரு படைத்த பொருளிலும் அவர் உள்ள நுழைஞ்சு இருக்கிறாரு அப்படிங்கிறது 3வது. 4வது சொல்லும் போது படைத்த பொருட்கள் அனைத்தும் பிரளய காலத்துல அவரிடமே சென்று ஐக்கியம் அடைகிறது.
எல்லாமே ஐக்கியம் அடைகின்றன, அவர்கிட்டதான் ஒடுங்குகின்றன. அப்படி 4 விளக்கங்கள் ஆதிசங்கராச்சாரியார் கூறியிருக்கிறாரு. இதுக்கு நம்ம இன்னொரு இது பார்த்தோம்னா விஷதி. விஷத்தினா என்ன? டு என்டர், எல்லாவற்றிலையும் பரிபூரணமாக இருப்பவர். இதுவும் ஒரு அர்த்தம். அந்த பரிபூரணமா எல்லாத்துலயும் நுழைஞ்சிருக்கிறாரு. அகில உலகமாகவும், எல்லா உலகம் அதாவது பிரபஞ்சமாகவும் அனைத்து பொருட்கள்லையும் இருக்கிறார். அத்தனையும் தன்னுள்ள அடக்கி இருக்கிறார். அதனால்தான் சொல்றாங்க என்னன்னா, எல்லா உலகங்களையும் அகில உலகங்களையும் தன்னுள் அடக்கிய பரந்த தன்மை இருக்கிறவர் அப்படின்னு. இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ஆகாயம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அது மாதிரி விஸ்வம், ஸ்ரீமன் நாராயணன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், பரவி இருக்கிறார் எல்லா இடத்துலயும். அதுதான் இந்த விஸ்வம்ங்கிறது சொல்றாங்க. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அடித்தளமாக இருப்பதன் காரணமாக விஸ்வம் அப்படிங்கிறோம். இதுக்குதான் ஒரு சின்ன கதை நம்ம ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கதையை தான் நான் இங்க இப்ப சொல்றேன். கிருஷ்ணரோட ஆயர்பாடி கோகுலத்துல பாத்தீங்கன்னா நற்செல்வன் ஒரு, இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். நற்செல்வன்கிற ஒரு பையன், அவன் என்ன பண்ணுவான், கிருஷ்ணரோட ரொம்ப ஃப்ரெண்டு. கிருஷ்ணருக்கு வேண்டிய எல்லாம் எல்லா சேவைகள் எல்லாமே ஒரு சேம் ஏஜ் குரூப் வச்சுக்கோங்க, ஒரு நல்ல இதா இருப்பார். ஆனா எல்லா இதுவும் செய்வாப்புல, கிருஷ்ணரையே கும்பிட்டு இருப்பாப்புல, அவருக்கு கைங்கரியம் எல்லாம் செய்யறவங்க. அதெல்லாம் எப்பயுமே அவன் வீட்டுல இருக்க மாடுகள்ல கன்று குட்டிக்கு கொண்டு போய் மாடை இது பண்ணி கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்து பண்ற பழக்கம். ஆனா அவன் இந்த மாதிரி கிருஷ்ணர் கைங்கரியத்திலேயே ஈடுபட்டுட்டே இருக்கிறனால அவனுக்கு இந்த மாடு கன்றுகளுக்கு மாடு கிட்ட கொண்டு போய் விடணுங்கிறது தெரியாது, அப்படியே மறந்துடுவான். அப்ப என்ன ஆகும், மாட்டிலிருந்து பாலானது சொரிந்து பால் கன்றுகளுக்கு ஒரு ஆறாக போகும், அதை கன்றுகள் நக்கி குடிக்கும். அப்ப வீடே பாத்தீங்கன்னா சேரும் சகதியுமா இருக்கும், ஃபுல்லா பாலால் நிறைஞ்சு இருக்கும். இதனால அவருக்கு எப்பவுமே கிருஷ்ணரோட கைங்கரியம் செய்யறனாலையும் அவருக்கு என்னைக்குமே செல்வமும் எப்பயுமே இருக்கும். நற்செல்வன்கிற பேரு எப்பயும் நீங்காத செல்வமா இருக்கும். ஆண்டாள் சொல்ற மாதிரி நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவை. அது மாதிரி அவருக்கு எப்பவுமே ஃபுல்லா செல்வங்கள் நிறைந்த வீட்டுல இருக்கும். இதனால என்ன ஆச்சு, அங்க இருக்க மக்கள் என்ன நினைச்சாங்க, இந்த ஊர்ல இருக்க மக்கள், எப்படி இவருக்கு மட்டும் இவ்வளவு எப்பவுமே செல்வந்தரா இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ அவர் அவங்க எல்லாரும் போய் அந்த ஊர்லயே பெரியவர் கர்காச்சாரியார்னு அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, ஏன் இவருக்கு மட்டும் எப்பவுமே இவ்வளவு பால் இதுல இப்படி போகுது, வீடு ஒரே இதாவும் இருக்கு, ஆனாலும் செல்வம் இருக்கு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, கர்காச்சாரியார் கூறியது என்னன்னா, இவர் கிருஷ்ணருக்கு விஸ்வம் பிரபஞ்சமா நினைச்சு அவர் கைங்கரியம் எல்லாம் செய்யறாரு. அப்ப அவருக்குரிய அந்த இது எல்லாமே அவருக்கு கிடைக்கும், அவருக்கு கிருஷ்ண அருளானது கிடைக்கும், பரிபூரணமா இருக்கு. அதனாலதான் எல்லாவற்றிலையுமே பரிபூரணமா இருக்கிறார். அப்ப அவருடைய பரிபூரண தன்மை அதனாலதான் கிருஷ்ணருடைய நாராயணனுடைய பரிபூரண தன்மையினாலதான் இவருக்கு அனைத்து செல்வங்களும் இருக்கு அப்படின்னு அந்த கர்காச்சாரியார் சொல்வாங்க. சோ கிருஷ்ணர் தன்னை அண்டிய நற்செல்வனுக்கு பரிபூரணமாக செல்வத்தை தந்து கொண்டு அவரை ரட்சித்தார். சோ பகவான் தானும் பரிபூரணமாக இருந்து தன்னை அண்டியவர்களுக்கும் இந்த உலகத்துல வாழறதுக்கு அனைத்து செல்வங்களும், இந்த உலகத்துல வாழ்றதுக்கு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் நமக்கு அனைத்து செல்வங்கள் தேவை. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கும்போது பிறகு மோட்சமும் கிடைக்கும். அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. விஷங்கிற ஒரு ரூட், தாது பாத்தீங்கன்னா விஷன்னு அர்த்தம். இது என்னன்னா நுழைதல், பரவுதல் அப்படிங்கிறது அர்த்தம். என்னன்னு வீன்னு சொன்னாலே மிகவும் உயர்ந்தது, பெருமை வாய்ந்தது, உயர்ந்தது. அந்த பரந்த பூரணத்தன்மை இருக்கிறதுனால நம்ம இதுல விஷ்ணு பகவானுக்கு பேரு, ஸ்ரீமன் நாராயணனுக்கு இதுல விஸ்வங்கிற பெயர் உண்டு. இதுல பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா என்னன்னா, அவர் தான் இந்த உலகத்துல உருவாக்கினாருங்கிறது காரணமும் அவர் தான், காரியமும் அவர் தான். அதுல
செய்யறதுக்கு வேண்டிய அந்த இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறதும், ஒரு பொருள் ஒரு பொருள் செய்யணும் அல்லது படைக்கணும் இல்ல ஏதாவது உருவாக்கணும்னா முதல்ல ஒருத்தர் இருக்கணும், கிரியேட்டர் இருக்கணும், படைப்பவர், படைக்கிறதுக்கு வேண்டிய மூலப்பொருள், அது செய்யறதுக்கு வேண்டிய உபகரணங்கள் வேணும். எல்லாமே ஸ்ரீமன் நாராயணன் நம்மளை படைச்சு அவருடைய அருளால அவரோட இதனாலதான் நம்மளை தாங்குறாரு. எல்லா மூலப்பொருளாவும் அவரே தான் இருக்கிறாரு. அதனால அவருக்கு இந்த காரண பெயர் காரிய பெயராகவும் இருக்கிறனால கூட நம்ம விஸ்வம் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இதுல என்னன்னா தன்னை அண்டிய பக்தர்களை எப்பவுமே காப்பாற்றுபவர். இதனால நம்ம என்ன சொல்றோம், அவரை நம்ம ஓம் விஸ்வாய நமக அப்படின்னு நம்ம போற்றி வந்தோம்னா நம்மளுக்கும் தன்னை அண்டியவர்களை நல்லா பரிபூரணமாக காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் இந்த விஸ்வங்கிற நாமத்தோட விளக்கம். இதுக்கு ஒரே ஒரு சின்ன ஞாபகம் எப்படி வச்சுக்கணும், ஆல் இன் ஒன், எல்லா இடத்துலயும் இருக்கிறார், ஒன்றாக இருக்கிறார், எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறார், அதுதான் விஸ்வம்ங்கிறது. இரண்டாவது பார்க்கும்பொழுது இரண்டாவது நாமம் விஷ்ணு. இதுல விஷ்ணுன்னா என்னன்னா வேவேஷ்டி வியாப்னோதி அப்படின்னா பரவி இருக்கிறார். இதுல ஒவ்வொரு இங்கேயும் பாத்தீங்கன்னா அங்க அனைத்துலயும் அது யூனிவர்சலா பார்க்கணும், யூனிவர்சல் செட்னு எடுத்துக்கலாம். ஃபுல்லா அப்படியே எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறாரு. இதுல ஒவ்வொரு பொருளையும் அதுல இருக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லயும் இருக்கிறாரு. இதுல பார்க்கும்போது அங்கேயும் அது வரும். ஆனா அது எதுக்காக திரும்பவும் இது வந்திருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க. விஸ்வம்ல இருக்க கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இங்க விஷ்ணுலயும் இருக்கும். ஆனா இன்னும் ஒரு பொருளை ஒரு இதை சொல்லணும்னா 2-3 தடவை நம்ம சொல்ற மாதிரி இதுல இன்னும் கொஞ்சம் அழுத்தமா ஒவ்வொரு பொருட்களிலும் இருக்கிறார், பரவி இருக்கிறார். அதுதான் இதுல விஷ்ணுங்கிறது. அனைத்து பொருள்லையும் இருக்கிறார். ஒவ்வொரு பொருள் அவருக்கு கால நேர இடம் எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது. இங்க இருந்து கும்பிட்டாலும் அதே விஷ்ணு பகவான் கிட்ட போய் சேர்ந்துரும். நம்ம எந்த நாட்டுல இருந்து கும்பிட்டாலும் அவரை வழிபட்டாலும் அது விஷ்ணு கிட்ட போய் சேரும். அதனால இடபேதம் கிடையாது, கால பேதமும் கிடையாது, கால கட்டுப்பாடும் கிடையாது. நம்ம காலையில மாலையில சாயங்காலம் எப்ப வேணாலும் உச்சரிக்கலாம். அதுக்கு உரிய தகுதியானவர் அவர், எந்நேரமும் எக்காலத்திற்கும் உரியவர். அதனாலதான் அவ்வியகன் வரும். அந்த மாதிரி அவருக்கு அழிவுங்கிறது கிடையாது, அவருக்கு என்னைக்குமே ஆதி அந்தம் எதுவுமே கிடையாதவர். நம்ம எல்லாமே சகச நாமத்துல வரும்போது பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அவருக்கு டைம் நேரம்ங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதே போல பொருள் இந்த இதுலதான் இப்படிதான் இந்த இதுக்கு கட்டுப்பட்டவர் அப்படிங்கிறது எந்தவித ஒரு வரையறைக்குட்பட்டவரும் கிடையாது. கால பொருள் வரையறைக்கு கட்டுப்பட்டவர் அல்ல, எல்லாருக்கும் அதுக்கும் மேற்பட்டவர். அதுதான் இதுல விஷ்ணுங்கிறது. ஆம்னி பிரசன்ட், ஒன் இன் ஆல் அப்படிங்களா, ஒவ்வொரு பொருள்லையும் இருக்கிற அதுதான் விஷ்ணு. எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. அது விஸ்வம்ல ஆல் இன் ஒன் பார்த்தோம், இது ஒன் இன் ஆல், ஒவ்வொரு பொருட்களையும் இருக்கிறாரு விஷ்ணு. சோ அவரை எதுக்குமே கட்டுப்பட்டவர் கிடையாது. அது இரண்டாவது அர்த்தத்துல பார்த்தோம். இன்னொரு பார்த்தோம்னா அதேதான் வியாப்னோதி விஷக, ஒவ்வொரு பொருட்களையும் வியாபித்து இருக்கிறனாலையும் எல்லா இடங்களையும் இருக்கிறனாலையும் விஷ்ணுன்னு சொல்றோம். எல்லா வஸ்துக்கள்லையும் இருக்கிறார். வஸ்துக்கள் தான் நான் ஆப்ஜெக்ட்னு சொன்ன எல்லா பொருட்கள். அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் என்ன, பக்த பிரகலாதன். அவனுடைய உண்மையான பக்தியால அந்த தூண்ல இருந்து நரசிம்மர் தூணை பிளந்துட்டு வரல. அப்ப ஆப்ஜெக்ட்ஸ்ல எல்லா ஆப்ஜெக்ட்லயும் இருக்கிறாரு. அது இவன் இரண்யனுக்கு என்னாச்சு, இரண்யகசிபுக்கு என்னன்னா டவுட், அந்த தூண்ல வந்துருமோ இந்த தூண்ல வந்துருமோ இருக்குமோ. ஆனால் அவனே வச்ச அந்த தூணை காமிச்சு இத நீ பாக்கலாம், இதுல இருக்கிறாரா பாக்கலாம், இதுல இருக்கிறாரான்னு தான் கேக்குறாப்புல. அதுக்கு நரசிம்மர் எப்படி அதை உடைச்சிட்டு வெளியில வரார் பாத்தீங்களா. அப்ப அவருக்கு எந்த வித கட்டுப்பாடு கிடையாது, எல்லா பொருட்களையும் இருக்கிறார். காலம் கட்டுப்பாடு கிடையாது, நேரம் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அந்த நரசிம்மரோட இது. பிரகலாதனோட உண்மையான பக்தியால அந்த தூணை பணந்துட்டு வந்த அது நம்மளுக்கு தெரியறது. பொருட்கள்ல கூட அவருக்கு கட்டுப்பாடு கிடையாது. இதுக்கு ஒரு குட்டி கதை என்னன்னா, இதே
கோகுலத்துல ஆயர்பாடியில புஷ்டிமதி, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கதை, நான் ஒரு ஞாபகப்படுத்துறாங்கதான். புஷ்டிமதிங்கிற ஒரு கோபிகை, அவளோட வீட்டுல வந்து அவ மாடுகளுக்கெல்லாம் நல்லா தீனி போடும்போது ஏலக்காயும் சேர்த்து போடுறதுனால அந்த மாடு வந்து ஏலக்காய் பால் வந்து கறக்கும். இத வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப ஆசை, குட்டி கிருஷ்ணருக்கு இந்த பாலை போய் நம்ம இப்படியா சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவரை திருடி அப்படியே உள்ள போய் அப்படியே எடுத்து பால், அது எண்ணெய், அதோட வெண்ணெய் எல்லாத்தையும் போய் எடுத்து சாப்பிட போறாரு. அப்ப இந்த புஷ்டிமதி பார்த்துட்டு என்ன பண்றா, ஒரு குச்சியால ஒரு அடி போடுறா. அடி கிருஷ்ணர் மேல போடுறா. ஆனா அவளோட முதுகுக்கும் வலிக்குது. அவளும் அச்சோ வலிக்குதே அப்படின்னு அவளும் சொல்றா. அனைத்து உலகங்கள்ல அத்தனை பேரும் வலிக்குது அப்படிங்கிற அனைத்து ஜீவராசிகளும் 14 லோக ஜீவராசிகளும் அந்த வலியால அழுதனர். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கிருஷ்ணர் வந்து அகில லோகத்துல இருக்கிற ஜீவராசிகள்லயும் அவர் இருக்கிறார். எல்லாருடைய உடல்லையும் இருப்பதனால எல்லாருக்கும் வலிச்சிருக்கு. கிருஷ்ணரை அடிச்சதுனால எல்லாருக்குமே வலி. அப்ப அவர் அதுல இருந்து நமக்கு தெரியறது, அவர் வந்து எல்லாரோட உடல்லையும் இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார் அப்படிங்கிறது தான். இந்த எல்லா ஜீவராசிகளில் எல்லா பொருட்கள், அசையும் அசையா பொருட்கள் அனைத்திலும் இருப்பவர், ஒவ்வொரு பொருட்களிலும் இருப்பவர், அதுதான் விஷ்ணுகு. அடுத்ததாக மூன்றாவது நாமம் வஷட்காரக. வஷட்னா என்னன்னா, அந்த வார்த்தை வந்து நம்ம ஹோமம் யஜ்ஞம் எல்லாம் செய்யும் பொழுது வஷட் சொல்லுவாங்க, ஸ்வாஹா சொல்லுவாங்க. யஜ்ஞமாக இருப்பவர் தான், அதுக்குதான் வஷட். வஷட்னா யஜ்ஞம். யஜ்ஞம் அதுல நம்ம அர்ப்பணிக்கின்ற அந்த அவிசு வஷட். வஷட் காரகனாலும் அது அவரை தான், அந்த யஜ்ஞத்தை தான் வஷட். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞம் தான், வஷட்னா யஜ்ஞம். யஜ்ஞம் என்ன, விஷ்ணு. சோ வஷட்காரகங்கிறது பாத்தீங்கன்னா இன்டைரக்டா பார்க்கும்போது வஷட்னா யஜ்ஞம், யஜ்ஞம்னா விஷ்ணு, அப்ப வஷட்னா யஜ்ஞம் அந்த மாதிரி வரும். சோ யஜ்ஞம்ங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. வஷட்காரக யாருக்கு நம்ம வந்து அந்த வஷட்ட ஸ்வாகான்னு சொல்லி அவிசு அந்த மந்திரத்தை சொல்லி அவிசு சமர்ப்பிக்கிறோம், அந்த யாகத்துல யாருக்கு பண்றோம், ஸ்ரீமன் நாராயணனுக்கு, விஷ்ணுக்கு. அதனால அது அந்த வஷட்காரகங்கிறது ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கிறது, விஷ்ணு பகவானை குறிக்கிறது. வஷட்காரகங்கிறது தான் யஜ்ஞம், யஜ்ஞம்ங்கிறது விஷ்ணு. சோ அப்ப வஷட்ங்கிறதும் விஷ்ணு அப்படிங்கிறது. இது வந்து இன்னொரு அர்த்தம் பார்க்கும் பொழுது அவர் வந்து கண்ட்ரோலர், இந்த உலகம் முழுக்க கண்ட்ரோல் பண்ற, கட்டுப்படுத்துபவர், ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நல்லா ஒரு ஒழுங்குபடுத்துபவர் அப்படின்னு சொல்லலாம். கண்ட்ரோலர் ஆஃப் தி பிரபஞ்சம், யூனிவர்ஸ். இதுக்கு வந்து ஒரு கதை சொல்லணும்னா, கிருஷ்ணர் வந்து தூது வரார் துரியோதனோட சபைக்கு. அதுக்கு முன்னால துரியோதனன் சொல்லி வைக்கிறார் அவரோட சபைக்கு இருக்க எல்லார்கிட்டையும், பீஷ்மர், துரோணாச்சாரியார் எல்லார்கிட்டையும், கர்ணன் எல்லாரும் இருக்கிற அந்த அவையில சொல்றாரு, நாளைக்கு கிருஷ்ணர் வரும் பொழுது நீங்க யாரும் எழுந்து மரியாதை கொடுக்க கூடாது, அவரை அவமதிக்கணும்னே தான் துரியோதனனுக்கு. ஏன்னா அவர் பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு தெரியும். எப்பவுமே அவருக்கு அந்த துரியோதனனுக்கு அந்த ஒரு இது மைண்ட்ல இருக்கும். அதனால பாண்டவர்களுக்கு, ஏன்னா பாண்டவர்கள் நல்லவர்களுக்கு தான் கிருஷ்ணர் பண்ணுவார். ஆனா அவனுக்கு என்ன, துரியோதனுக்கு இவன் வந்து நம்மளுடைய எளிமையான பாண்டவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாப்புல, அதனால அவருக்கு நம்ம மரியாதை செலுத்தக்கூடாது. ஆனா கிருஷ்ணர் தூதுவரா வரார், தூதுவரா வந்து அவருக்கு எவ்வளவு மரியாதை செலுத்தணும். ஆனா அதுக்கும் அந்த சாஸ்திரத்திலையும் விலகி அவர் பண்ற துரியோதனன் அவையில சொல்ற, நான் என்ன சொல்றேனோ, நான் என்ன செய்யறனோ அதைத்தான் நீங்க எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அடுத்த நாள் கிருஷ்ணர் வரார் தூதுவரா. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் எழுந்து நின்று வரவேற்கிறாங்க. வரவேற்று கிருஷ்ணர் பேசி எல்லாம் தூது முடிஞ்சு அவரும் செல்றார். அதுக்கப்புறம் துரியோதனன் கேட்கிறாப்புல அவையில இருக்க எல்லார்கிட்டையும், ஏன் நீங்க எல்லாரும் எழுந்து கிருஷ்ணருக்கு மரியாதை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ கர்ணன் சொல்றாப்புல, மன்னரே, அரசே, நீங்க எங்க கிட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தீங்க, என்ன சொல்லியிருந்தீங்க, நான் என்ன சொல்றேனோ, நான் என்ன செய்யறேனோ அதை நீங்க எல்லாரும் செய்யணும்னு நீங்க சொன்னீங்க.
அதைத்தான் நாங்க செஞ்சோம். அரசனாகிய நீங்களே எழுந்து நின்னு கிருஷ்ணருக்கு மரியாதை கொடுக்கும் பொழுது நாங்க எங்களால எப்படி உட்கார்ந்து இருக்க முடியும்? அதனால நாங்களும் எழுந்து நின்னு அவருக்கு மரியாதை, நாங்களும் எழுந்து நின்னோம், உங்களை பார்த்து நாங்களும் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அதுலயே தெரியுது கிருஷ்ணர் வந்து அங்க கண்ட்ரோலரா துரியோதனனை இயக்க வச்சிருக்கிறாரு. அப்போ அதுல வந்து இது இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மூலமா நமக்கு என்ன தெரியுது? எல்லாரையும் கட்டுப்படுத்துபவர், ஒழுங்கு செய்பவர், ஒழுங்காக நடத்தி செல்பவர், கண்ட்ரோலர் ஆஃப் த வேர்ல்ட், ஆஃப் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸே, உலக எல்லா லோகங்களுக்கும் 14 லோகங்களுக்கும் கட்டுப்படுத்துபவர் அவர்தான் அப்படிங்கிறது தான் வஷட்காரக. ஒண்ணு யக்ஞம், யாகம், யக்ஞமாக இருப்பவர். இன்னொரு அர்த்தம் வந்து கண்ட்ரோலர், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவர் அப்படிங்கிறது தான் வஷட்காரக. வஷட்னா வசீகரிக்கக்கூடியவர்ங்கிற ஒரு அர்த்தம் கூட. எல்லாரையும் வசீகரிக்க தன்மை உடையவர் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். சோ எல்லாரையும் இயக்கக்கூடியவர் அப்படிங்கிறது மூன்றாவது நாமம் வஷட்காரக. நான்காவதாக நம்ம பார்க்கிறது வந்து பூத பவ்ய பவத் பிரபு. எல்லாருக்கும் கேக்குறதா? கேக்குதாங்களா மேம்? கேக்குது மேடம், கிளியரா இருக்கு மேம். ஓகே. இதுல ஓகே. ஜெய் ஸ்ரீராம். ராமலிங்கம் பேசுறது ரொம்ப வாய்ஸ் கொஞ்சம் குறைவா இருக்குங்க. ஓ, கேக்கலீங்களா? நல்ல கிளியரா கேட்கலங்க. ஓகே ஓகே, நெட் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சரிங்க. பாப்போம். நான்காவது நாமம் என்ன பாத்தீங்கன்னா பூத பவ்ய பவத் பிரபு. இங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லா காலங்களுக்கும் தலைவர். கால பேதம் இல்ல, நம்ம முதல்ல பார்த்தோம். இதுல வந்து காலத்திலேயே இறந்த காலம், பூதனா இறந்த காலம், பவ்யனா எதிர்காலம், பவத்னா நிகழ்காலம். முக்காலங்களுக்கும் பிரபுனா தலைவர், முக்காலங்களுக்கும் தலைவன். எல்லா காலங்களிலும் இருக்கிற ஜீவராசிகள் அனைத்துக்குமே ஈஸ்வரனாக இருக்கிறனால பூத பவ்ய பவத் பிரபு அப்படிங்கிற நாமம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரே நிமிஷம். இதுக்கு ஒரு குட்டி கதை என்னன்னா, ரோமசர்ங்கிற ஒரு முனிவர், ஒரு ரிஷி. அவருக்கு என்ன ஆசைன்னா, அவர் ரோமசர்ங்கிற பேரே எதனால வந்திருக்குன்னா, அவர் உடம்பு முழுக்க கரடி மாதிரி ஃபுல்லா ரோமமா இருக்கும். அதனால அவருக்கு ரோமசர் மகரிஷியின் பேர். அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, பிரம்மாவை காட்டிலும் அதிக காலம் வாழணும்னு ஒரு ஆசை. ஆனா அந்த ஆசை பேராசை கிடையாது, பகவானை அனுபவிக்கணும். 108 திவ்ய தேசங்கள், இங்க 106 இருக்கா, எல்லா திவ்ய தேசங்கள்ல நடக்கிற அத்தனை உற்சவம், அத்தனை ஆராதனை எல்லாமே பார்த்து கண்குளிர தரிசிக்கணுங்கிற ஒரு ஆசை. இது ஒரு நியாயமான ஆசைதான். எல்லா திவ்ய தேசங்களுக்கும் போகணும், அங்க இருக்க பகவானை சேவிக்கணும் அப்படிங்கிற ஆசைதான் அவருக்கு. அதனால அவர் வந்து கேட்கிறார் பிரம்மா கிட்டயே, எனக்கு வந்து உங்களை போல எனக்கும் ஆயுசு கொடுக்கணும், உங்களை விட அதிகமா வேணும் அப்படின்னு. அதுக்கு அவர் வந்து சொல்றாரு, நீ வந்து இந்த நாமம் இத சொல்லிட்டு வா, உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. இவ பூத பவ்ய பவத் பிரபு அப்படிங்கிற நாமாவை அவரும் சொல்லிட்டே வர. இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ற, பகவான் நீ விஷ்ணு கிட்டயே போய் கேட்டுக்கோ அப்படின்னு. அப்ப விஷ்ணு பகவான், இவ்வளவு இந்த நாமத்தை தொடர்ச்சியா நீ சொல்றனால நான் உனக்கு வந்து அருள் புரியறேன். ஒவ்வொரு பிரம்மாவோட ஆயுட்காலம்னு பாத்தீங்கன்னா, பிரம்மாக்கு வந்து நம்மளுடைய ஒரு சதுர்யுகம் தான், அதாவது நம்மளோட 4 யுகங்கள், கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்கள் தான் இந்த 4 யுகங்களையும் சேர்ந்தாதான் ஒரு சதுர்யுகம். அப்ப 1000 சதுர்யுகங்கள் தான் பிரம்மாக்கு ஒரு பகல், 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்தாதான் ஒரு இரவு. அப்ப 2000 சதுர்யுகங்கள் கொண்டதுதான் அவருக்கு ஒரு நாள். அது போல போட்டுக்கோங்க, அவர் 100 வருடம் வாழ்பவர்.
100 வருடம் முடிஞ்ச உடனே பிரம்மா, அவரோட 100 வருடங்கள், அப்ப அது முடிஞ்ச உடனே அடுத்த பிரம்மா, அப்படி வருவாங்க அதுல. அப்ப இந்த மாதிரி இவ்வளவு வருடங்கள், இத்தனை ஆண்டுகள் இருக்கணும்னா இததான் அவர் விரும்பினது. அதுக்கு ஸ்ரீமன் நாராயணன் வந்து சொல்றாரு, நீ இந்த மாதிரி பூத பவ்ய பவத் பிரபுன்னு என்ன ஆராதனை பண்ணனால உனக்கு நான் அருள் புரியறேன். உன்னோட உடம்புல இருந்து ஒவ்வொரு முடி உதிரும் பொழுதும் அப்ப என்ன ஒரு யுகம் கழிஞ்சிடும். அவ்வளவு வருடங்கள் அவர் நீண்டு வாழறதுக்கு அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. இதுல பார்க்கும்பொழுது அவ்வளவு நீண்ட ஆயுள்னு சொல்றோம் பாருங்க, அது அதிகமான இதையும் விஷ்ணு பகவான் வந்து ரோமசர் அவர் இந்த மகரிஷிக்கு அருள் புரிஞ்சாரு. நாமும் இந்த மாதிரி பூத பவ்ய பவத் பிரபுன்னு சொல்லி வந்தோம்னா நம்மளுக்கும் நீண்ட ஆயுளும் செல்வங்களுடன் வாழ அருள் புரிவார். சோ இதுல வந்து இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் என்பது கிடையாது. எல்லாவற்றிற்கும் எல்லா காலங்களிற்கும் உரிய தலைவனாக இருப்பவர் ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறது தான் இதுல பிரபுனா தலைவன். சோ இதுல தலைவராக இருப்பவர் விஷ்ணு அப்படிங்கிறத நம்ம 4வது நாமாவை பார்த்தோம். 5வது நாமம் பார்க்கும் பொழுது பூத கிருத். பூத கிருத், கிருத்னா செய்யறது. என்ன செய்யறாங்க, என்ன பண்றாரு ஸ்ரீமன் நாராயணன்? இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளையும் படைக்கும் தொழில், கிரியேட்டர் நம்ம பார்த்தோம். பிரபஞ்சத்தையே படைக்கிறவர். அப்போ ரஜோகுணம் மூலமாக படைக்கிறார், தமோ குணம் மூலமாக இந்த உலகத்தில் எல்லா உலகங்களிலும் இந்த ஜீவராசிகள் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் தண்டனை கொடுத்து சரிப்படுத்துகிறார், பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். அது என்ன, நம்ம செஞ்ச பாவங்களுக்கு ஏற்பதான் நமக்கு கிடைக்குது. பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நமக்கு அடுத்த பிறவி கிடைக்கிறது. அதுல அந்த நம்ம செஞ்ச பாவங்களுக்கு நமக்கு தண்டனை கிடைக்கிறது. அப்ப அது என்ன சொல்றாங்கன்னா, அவர் பூதகிருத் இதெல்லாம் அவர் செய்யறார். ஃபர்ஸ்ட் படைக்கிறாரு, அவரோட ரஜோகுணம். அடுத்தது தமோ குணம் மூலமா நமக்கு வந்து அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார், தண்டனை கொடுக்கிறாரு. எதுக்கு கொடுக்கிறார்? நம்மளை வந்து சீர்படுத்துவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக தான் நம்மளுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கிறாரு. ருத்ர ரூபத்துல நம்மளுக்கு கொடுக்கிறாரு இந்த தண்டனை கொடுக்கும் பொழுது. அடுத்தது வந்து அவருடைய சத்வ குணம் மூலமா பண்றதுதான் பூத பிருத், நம்மளை எல்லாம் தாங்குறார். அது அடுத்த நாமாவா வரும். சோ பூத கிருத்ல பாத்தீங்கன்னா உலகத்தை படைத்து ஜீவராசிகள் அனைத்தையும் படைக்கிறாரு. அவங்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப அவங்களுக்கு ஒரு தண்டனையோ அல்லது அவங்களுக்கு ஒரு நல்லது அந்த மாதிரி கொடுத்து அவங்க நல்ல வழியில கொண்டு போறாரு. நம்மள ஏதோ ஒரு ஒழுக்கமாக கொண்டு போறதுக்காக தான் இந்த ஒரு பனிஷ்மெண்ட் நம்மளுக்கு பகவான் கொடுக்கிறார். அது கிருத்துங்கிறது போது ரெண்டுமே இருக்கு, படைத்தல் பிளஸ் ஏன் எனக்கு நான் இவ்வளவு சொல்றேனே, எனக்கு ஏன் இப்படி எனக்கு ஆயிருக்கு நம்ம நினைப்போம். பகவானே கும்பிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு ஏன் இப்படி ஆறுது? நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்கு தான் பலன் கிடைக்கிறது. பிரதி பலன்கிறது அடுத்த பர்த்ல கண்டினியூ ஆகும். அந்த தர்மம், அந்த சாஸ்திரம் சொன்னபடி நம்ம போயிட்டோம்னா நிச்சயமா அதெல்லாம் ஏற்படாது. ஆனா அது ஏற்படாம இருக்கிறதுக்கும் நம்ம இந்த நாமாக்களை சொல்ல 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 அது நம்ம கிட்டையே அண்டாது, நம்ம செஞ்ச பாவங்களையும் போக்கும். பலஸ்ருதியில வருது, பின்னால என்ன வருது, என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அதுவுமே போக்கும். ஆனா பக்தி ஸ்ரத்தையோட சொல்லணும், அதுதான் அங்க மெயினான பாயிண்ட். அது நம்ம சொன்னோம்னா போதும், எல்லாமே நம்மளுக்கு நம்ம வேண்டாதது அனைத்துமே நமக்கு கிடைக்கும். அது எல்லாமே அவருக்கு தெரியும், என்ன கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் எல்லாமே ஸ்ரீமன் நாராயணனுக்கு தெரியும். அப்ப பூத கிருதுங்கிறது பார்க்கும் பொழுது உலகத்துல இருக்கிற ஜீவராசிகள் அனைத்துலயும் உள்ள இருந்து அவர் என்ன பண்றாரு, படைக்கிறார் ஃபர்ஸ்ட், அப்புறம் அவங்களை திருத்தும் தொழிலும் செய்கிறார். எல்லாருமே நல்லவங்களா இருக்கிறது இல்ல, அவங்க கெட்டவங்க. எதனாலன்னா அவங்க செஞ்ச பாவத்தின் விளைவாக தான் அவங்க அந்த மாதிரி மாறுறாங்க. நம்ம எல்லாம் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கனாலதான் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமங்கிற ஒரு மகா பொக்கிஷத்தை நம்மளால கையில எடுக்க முடிஞ்சிருக்கு, அதை நம்மளால படிக்க முடியறது. இது கேட்கறதுக்கும் நம்மளுக்கு ஏதோ பாக்கியம் பண்ணிருக்கனால்தான் பகவான் என்ன உள்ள இருந்து என்ன சொல்ல வைக்கிறார். நான் சொல்லல, அவர் தான் சொல்ல வைக்கிறார். அதை எல்லாரும் கேட்கிற பாக்கியமும் உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த தொழில செய்யறதும் அவர் தான்.
ஸ்ரீமன் நாராயணன் தான். சோ அததான் இதுல வந்து பூத கிருதுங்கிறது சொல்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூத கிருதுக்கு இதுல அனைத்து உலகங்களையும் படைப்பார். படைப்பதற்கு படைத்ததோட இல்ல அவரை ஒழுங்குபடுத்துபவர், சீர்படுத்துபவரும் அவர்தான். இதுக்கு ஒரு சின்ன கதை என்ன சொல்லுவாங்கன்னா, கைலாயத்துல வந்து சிவபெருமான் இருக்காரு. அவங்க வந்து ஒரு கூட்டம் நடத்தின பொழுது ஒரு ரிஷி வந்து கேக்குறாரு, இந்த உலகத்துல யார் வந்து ஒரே காரணம், இந்த உலகம் படைத்து காத்து எல்லாமே உலகத்திற்கே காரணமாக இருப்பவர் யாருன்னு ஒரு ரிஷி கேக்குறாரு. அதுக்கு ஒவ்வொரு ரிஷிகளும் ஒவ்வொரு காரணம் சொல்லும் பொழுது கடைசியில சிவபெருமான் சொல்றாரு, இந்த எல்லா காரணம், இந்த உலகத்தோட படைப்பு உபதான காரணம் இதேதான். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ரா மெட்டீரியல், உபதானம்ங்கிறது தாது, ரா மெட்டீரியல்ஸ், அந்த மூல காரணமாக இருப்பவரும் படைப்பவரும், நிமித்த காரணங்கள்னா படைப்பவர், சககாரினா அந்த படைக்கிறதுக்கு வேண்டிய உபகரணங்களாக இருப்பவரும் எல்லாமே ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் படைக்கிறதுக்கும் படைச்சு அந்த மூலப்பொருளாகவும் இருக்கிறாரு, படைப்பாளியாகவும் இருக்கிறார், அதற்கான உபகரணங்கள் கருவிகளாகவும் உள்ளவர் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு அந்த ரிஷிக்கு அவர் பதில் சொல்றாரு. சோ இந்த காரணமாக இந்த அனைத்து உலகங்களையும் படைக்க காரணமாக இருக்கின்ற அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு நம்ம பூத கிருத்தையே நமக என்று சொல்லி நாமும் வழிபட்டு வந்தோம்னா நம்மளையும் நல்ல வழிபடுத்து, நல்ல வழியாக நல்ல வழியில் செலுத்த நம்மளுக்கு ஆசீர்வதிப்பார். இதுதான் பூத கிருத். அடுத்தது பார்க்கும் பொழுது பூத பிருத். பூத பிருத் அப்படின்னா என்ன? படைத்த அனைத்து பொருட்கள், அனைத்து உயிரினங்கள்லையும் அத்தனைக்குமே உயிரினங்கள் அனைத்துக்கும் உணவு கொடுக்கிறார், கொடுத்து தாங்குபவர். பிருத்னா தாங்குறார், படைக்கிறார். ஃபர்ஸ்ட் கிருத், படைத்ததோட இல்ல அனைத்தையும் தாங்குபவர், ரட்சிப்பவர், காப்பாற்றுபவர். சோ அவர் சத்வகுணம் மூலம், அவருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பூத பிருத்ல சத்வகுணம், சத்வகுணம் மூலமாக அனைத்து படைத்த பொருட்கள் அனைத்தையும் தாங்குகிறார். சத்வகுணம் இதுல பாத்தீங்கன்னா அதிஷ்டாய பூதானி பிபதி பாலயதி தாரயதி போஷயதி. அவர் தான் என்ன பண்றாரு? ஹி இஸ் சஸ்டெய்னிங், எல்லாரையும் அப்படியே சஸ்டெயின் பண்ணி அப்படியே அதே மாதிரி இருக்க வைக்கிறார், எல்லாருக்கும் தாங்கி கொண்டிருக்கிறார். அப்புறம் எல்லாரையும் பாதுகாக்கிறார், டேக்ஸ் கேர். அப்புறம் எல்லாரையும் சப்போர்ட் பண்றார், எல்லாருக்கும் he is the person who supports. போஷயத்தினா he is அவங்களுக்கு நர்ச்சர்ஸ்னா என்ன சொல்லலாம்னா அவர் தான் சக்தி கொடுத்து தாங்கி கொண்டிருக்கிறார். சோ அதுதான் இங்க சாத்விக் குணத்தோட வெளிப்பாடு பூத பிருத்ங்கிறது. பாலயத்தி தாரயத்தி போஷயத்தி. பிபத்தி கூட, பிபத்திங்கிறது சஸ்டெயின் பண்றது, பாலயத்திங்கிறது என்னன்னா எல்லாரையும் அப்படியே கேர் எடுத்துக்கிறது, டேக்ஸ் கேர் பண்ணிக்கிறது, அப்படி கேர் எடுத்துக்கிறது. தாரயத்தி இஸ் சப்போர்ட்டர், சப்போர்ட் பண்றது. போஷயத்தினா நமக்கு நல்ல சத்து ஊட்டமாக இருக்கிறார். He is the person who nurtures us. So அதுதான் இதுல போஷயத்திங்கிறது. அப்போ இதுல பூத பிருத்துங்கிறது வந்து அனைத்து பொருட்கள், படைத்த அனைத்து பொருட்களுக்கும் உணவை கொடுத்து தாங்குபவர் அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி பாத்தீங்கன்னா, ஸ்ரீரங்கத்துல ஒரு ஏழை வைஷ்ணவர் இருந்தார். இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏழை வைஷ்ணவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு குழந்தைங்க அதிகம், 16 குழந்தைங்க, கூட மனைவி, எல்லாருக்கும் அவர் தான் போஷிக்கணும், உணவு பண்ணணும், உணவு கொடுக்கணும். அவர் ரொம்ப ஏழையா இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார், ஸ்ரீரங்க கோயிலுக்கு போயிடுவார். தினம் ஸ்ரீரங்க கோயிலுக்கு போயிட்டு அங்க பிரசாதத்தை வந்து வாங்கும்போது இவ எல்லாருக்கும் சேர்த்து நிறைய பிரசாதம் வாங்கிட்டு வரணும். குழந்தைங்களுக்கு வேணும், மனைவிக்கு வேணும், இவருக்கு. அதனால அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வருவார், தினம் வாங்கிட்டு வருவார். அந்த பிரசாதம் கொடுக்குற அந்த ஐயருக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த மடப்பள்ளி அவங்களுக்கு என்னன்னா, கோயில்ல இருக்க அந்த குருக்களுக்கெல்லாம் என்னன்னா, என்னடா இது இவங்க தினம் இவ்வளவு வாங்கிட்டு போறாங்களே அப்படின்னு.
அப்போ அவர் சொல்வாரு, இல்ல நான் என்னோட குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீ ஏதாவது ஒரு திவ்ய பிரபந்தமோ இல்ல ஏதோ ஒரு பாட்டு பாடியாவது வாங்கிக்கலாம்ல, எதுவுமே படாம இத்தனையும் அவர் எனக்கு அதெல்லாம் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு தினமும் வாங்கிட்டு போவார். இந்த நியூஸ் வந்து அப்படியே ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கத்துல இருக்க ராமானுஜாச்சாரியாருக்கு போச்சு. ராமானுஜர் பார்த்தாரு, நான் என்ன ஆச்சுன்னு சொல்லி இதை என்னன்னு பாக்கலான்னு வந்தாரு. அதே போல அவர் இருக்கும் பொழுதும் இவர் எல்லாம் நிறைய பிரசாதத்தை வாங்கிட்டு போறாரு. ராமானுஜர் வந்து அவர்கிட்ட கேக்குறாரு, சரி நீ இவ்வளவு வாங்கிட்டு போற, ஏதாவது ஒண்ணு தெரியுமா விஷ்ணு சகஸ்ரநாமம் அல்லது ஏதாவது தெரியுமா அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்வாரு, விஸ்வம் விஷ்ணு ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத கிருத் பூத பிருத், அதுக்கு மேல சொல்ல பூத பிருத்னே சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ ராமானுஜாச்சாரியர் அவர் என்ன சொல்வாருன்னா, சரி நீ இந்த பூத பிருத்துங்கிறதையே சொல்லிட்டுற, அதுவே உனக்கு பெரிய சிறந்த நாமம், அதையே சொல்லு அப்படின்னு சொல்லிடுவார். இவர் என்ன பண்ணுவாரு, அதையே பூத பிருத்தாய நமக அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அடுத்த நாள்ல இருந்து பிரசாதம் வாங்குறதுக்கு அவர் வரவே இல்லை. இந்த இவாளுக்கெல்லாம் இந்த குருக்களுக்கெல்லாம் என்னடா எப்பயும் வந்து வாங்குவார். ஆனா என்னன்னா பிரசாதம்னு வச்சு அந்த பகவானுக்கு படைச்சது மட்டும் குறைஞ்சிருக்கு, அங்க குறைஞ்சிருக்கு. ஆனா இவர் இங்க வரவே இல்லை. அதனால இவர் எப்படியோ வந்து அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு போயிடுறாரு போல இருக்கு, யாருக்கும் தெரியாம எப்படியோ வந்து அப்படின்னு அப்பயும் இவர் மேல ஒரு குறை சொல்றாங்க. இவர் தான் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியாம ஏதோ வழியில வந்து எப்படியோ அந்த பிரசாதத்தோட அளவு குறையுது, ஆனா இவரும் வரல, ஆனா எப்படியோ இவர் தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் மேல கம்ப்ளைண்ட். இந்த நியூஸும் ராமானுஜருக்கு போகுது. சரி ராமானுஜர் என்ன பண்றாரு, என்ன ரீசன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போறார். அந்த வைகை நதி கிட்ட போகும் பொழுது இவர் வந்து இவர் ஓடி வந்து அவரோட பாதத்துல நமஸ்காரம் பண்ணி, நமஸ்காரம், உங்களுக்கு ரொம்ப நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாரு. நீ கோயிலுக்கே வர்றது இல்லைல்ல அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த வைஷ்ணவர் இவர் சொல்றாரு, நீங்க தான் உங்களோட சீடர் மூலமா தினம் எனக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிடுறீங்களே, அந்த எனக்கும் என் குடும்பத்துக்கு வேண்டிய உணவு அப்படியே நீங்க பிரசாதத்தை எனக்கு கொடுத்து அனுப்புறனால நான் அங்க வரவே இல்லை, இங்கே எனக்கு வீட்டுக்கே வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ராமானுஜர் அப்படியே அவருக்கு தெரிகிறது, அத்தனையும் ரங்கநாதர் பண்ணதுதான், அவரோட லீலை தான் இது. இவர் வந்து பக்தியா பூத பிருத்தாய நமகன் சொல்ல சொல்ல சீடர் ராமானுஜருடைய சீடராக போகி அவருக்கு உணவளிச்சு உணவு கொடுத்திருக்காரு பாருங்க. அப்போ அது பார்த்த உடனே ராமானுஜருக்கு வந்து ஒரு இதா இருக்கு, என்னன்னா நீ இவ்வளவு உன்னோட பக்தியை பாராட்டி அந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனே உனக்கு வந்து அருள் புரிந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, ரங்கநாதனே வந்து அவருக்கு உணவு கொடுத்திருக்கிறார். அந்த பூத பிருத்துங்கிற அந்த நாமம் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது. அது அவர் வெறுமா சொல்ல 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 அவருக்குமே அந்த பக்தி ஸ்ரத்த வந்திருக்கு. அதுக்காக அவர் சீடன் ரூபத்துல வந்து வழங்கி இருக்கிறார். சோ இதுதான் வந்து நமக்கு தெரியறது, ஸ்ரீமன் நாராயணன் வந்து பூத பிருத், உணவை அளித்து நம்மளை பாதுகாப்பவர், தாங்குபவர். அதுதான் பூத பிருத். நம்மளும் பூத பிருத்தாய நமகன்னு சொன்னோம்னா நம்ம எல்லாருக்கும் அப்படி சொல்லி அவரை வணங்கணும், ஸ்ரத்தையோட பண்ணோம்னா அவர் கட்டாயம் நம்மளை வந்து காப்பாற்றுவார், தாங்குவார். அதுல எந்தவித ஐயமும் கிடையாது. சோ படைத்த உயிரினங்களுக்கு உணவு கொடுத்து காப்பவர் தான் பூத பிருத். பூத பிருத்தே நமக அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது நாம பாத்தீங்கன்னா பாவக. பாவகனா என்ன? பாவகனா அனைத்து உலகங்களையும் தன்னிடமிருந்து படைப்பவர் அப்படிங்கிற ஒருத்தர். அவர்கிட்ட இருந்துதான் படைச்சிருக்கிறார், வேற எங்கிருந்து படைக்கல. எல்லா உலகங்களையும் அவர்கிட்ட இருந்துதான் படைச்சிருக்கிறார். அதுதான் பாவகங்கிறது. இது வந்து பிரபஞ்ச ரூபேன பவதி, பிரபஞ்சம் வடிவமாக இருக்கும் அந்த பரம்பொருள் தான் பாவக அப்படின்னு. அவர் ஒருத்தராலதான் இந்த உலகத்தையே படைக்க முடியும். அப்புறம் அவரால்தான் இந்த உலகமே இருக்கு. அதனால the one who alone exists, அவர் தான் இருக்கிறார், எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறவர்.
பாவகனா பிரபஞ்ச ரூபத்துல பவதி இருக்கிறார், பிரபஞ்ச வடிவமாக இருக்கும் பரம்பொருள் தான் பாவக. அப்புறம் இன்னொரு இதுல என்னன்னா, இன்னொரு அர்த்தம் பார்க்கும்போது பவனம், பவனம் பவக சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையாகவும் இருக்கிறார். என்னைக்குமே ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கின்றார். அவர் அசத்து கிடையாது, சத்திய ஸ்வரூபர். என்னைக்கும் இருக்கிறவர். அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஃபோக்கஸ், ஹி இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஹிஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அவர் வந்து எங்கேயும் எப்பொழுதும் இருப்பவர். அவர் ஒருவர் மட்டுமே இருப்பவர். அதுதான் இதுல வேற்றுமைகள் எத்தனை இருந்தாலும் ஒரே ஒற்றுமையாக அவர் ஒருத்தர் மட்டும் இருக்கிறார். அதுதான் பாவக. பிரபஞ்ச ரூபேன பவதி, அதுதான் பிரபஞ்ச வடிவமாக இருப்பவர் தான் இருக்கின்ற அந்த பரம்பொருள் தான் பாவகன்னு அர்த்தம். அதுக்குதான் இன்னொரு அர்த்தம் பார்க்கும் பொழுது பாவகக்கு என்னன்னா அனைத்து உலகங்களையும் தன்னிடம் இருந்து படைப்பவன் அப்படிங்கிறது. அவர்கிட்ட இருந்துதான் எல்லாமே படைத்தல்ங்கிறது ஆறுது. அது நம்ம முதல்லயே பார்த்தோம், விஸ்வம்ல பார்த்தோம், கிருத்துலையும் பார்த்தோம். எல்லாமே அவர் தான் படைக்கிறார். ஆனா தன்கிட்ட இருந்து படைக்கிறாரு. பாவகங்கிறது தன்னிடமிருந்து படைத்தல். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கதை என்னன்னா, இதேதான் கிருஷ்ணர் தூது. அப்போ துரியோதனன் எப்பவுமே கிருஷ்ணரை வந்து எப்படியாவது கைது பண்ணணும், கிருஷ்ணருக்கு கெடுதல் பண்ணணும், கிருஷ்ணரை மதிக்க கூடாதுங்கிற ஒரு கெட்ட எண்ணம் அது எப்பவுமே இருக்கு. அப்ப அவர் ஆனா அங்க கிருஷ்ணர் கிட்ட போய் உட்கார்ந்து அவர்கிட்ட வரம் கேட்கும் போது மட்டும் அவரோட தலைமாட்டுல உட்கார்ந்துட்டு உன்னுடைய சைன்யங்கள், அவர் அர்ஜுனன் வந்து நீ இருந்தா போதும்னு கேட்டிருக்கிறாரு. இவருக்கு சந்தோஷம், ஆகா கிருஷ்ணரை தானே அவர் எடுத்துக்கிட்டாரு, எடுத்துட்டு போட்டோம், நமக்கு அவரோட படைகள் கிடைக்குது, படை பலம் கிடைக்கிறது, அத்தனை சைன்யங்களும் அத்தனையும் கிடைக்குது நமக்குன்னு அந்த ஒரு சந்தோஷத்தோட இருந்தார். ஆனாலும் அவருக்கு கிருஷ்ணர் மேல எப்பவுமே ஒரு வெறுப்பு. அவர் கைது பண்ணணும், அவருக்கு கெட்டது பண்ணணும் அப்படின்னு. அதனால அவர் தூதுவரா வரும்பொழுது அன்னைக்கு என்ன பண்றாரு, திரும்பவும் அந்த அவர் வந்த போது அவர் என்ன அரேஞ்ச் பண்ணிருக்கிறாருன்னா, கிருஷ்ணர் உட்கார அந்த நாற்காலிக்கு அடியில ஒரு பெரிய பள்ளம் தோண்டி, அந்த பள்ளத்துக்கு அடியில என்னன்னா உள்ள பாத்தீங்கன்னா அவரை கைது செய்யறதுக்காக பெரிய பெரிய மல்லர்கள், பெரிய பெரிய குண்டர்கள் எல்லாம் உள்ள வச்சுட்டு மேல அந்த பள்ளத்துக்கு மேல ஒரு துணிய போட்டு அந்த துணிக்கு மேல என்ன பண்ணிருக்காரு, அவரோட சேரை போட்டிருக்காரு, அந்த நாற்காலிய வச்சிருக்காங்க. நாற்காலிய வச்சு என்ன பண்ணிருக்காங்க, கிருஷ்ணர் வந்து உட்காரும் பொழுது இந்த துணியை இழுத்துடணும். அப்ப இவரோட பிளான், துரியோதனோட பிளான். அப்ப அந்த துணியை உருவிட்டோம்னா அந்த நாற்காலி போய் கரெக்டா அந்த பள்ளத்துக்குள்ள விழுமா, கிருஷ்ணரும் போய் உள்ள விழுவாரா, விழுந்தா அப்ப கைது பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா, ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறார் துரியோதன், போட்டு வச்சிருக்கான். அதே போல கிருஷ்ணர் வராரு, அந்த நாற்காலியில உட்கார சொல்றாரு, உட்கார்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு கிருஷ்ணர், இந்த பஞ்ச பாண்டவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசிட்டு வரும்பொழுது சொல்றாரு, அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏன்னா அவர் தூதுவரா வரதே துரியோதனன் மனம் மாறி அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கட்டும், போரை நிறுத்தலாங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வர்றாரு. ஆனா துரியோதனன் மசியவே மாட்டேங்கிறான் எதுக்குமே. அப்போ இவர் என்ன பண்றாரு, சொல்லும்போது பஞ்ச பாண்டவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றாரு. சொன்ன உடனே துரியோதனனுக்கு அப்படியே கோபம், வேகம், அப்படியே பகை உணர்ச்சி அதிகமாகுது. உடனே என்ன சொல்றான், அந்த இவங்க சிப்பந்திகள் கிட்ட அந்த புடவைய பிடிச்சு அந்த துணிய பிடிச்சு இழுத்துடு அப்படின்னு. அப்படியே இழுக்க அந்த நாற்காலி உள்ள போது, ஆனா கிருஷ்ணர் அப்படியே விஸ்வரூப தரிசனம் துரியோதனுக்கு காமிக்கிறார். இவ்வளவு துரியோதனன் கெட்டவனா இருந்தா கூட அவனுக்கு பாருங்க ஒரு காட்சி கிடைச்சிருக்கு, விஸ்வரூப தரிசனம். அவர் வந்து காமிச்சு சொல்றாரு, நீ என்ன என்ன நினைச்ச, தனியாள்னு என்ன நினைச்சிட்டியா, நான் தனியாள் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அவரோட ரூபத்துல, விஸ்வ ரூபத்துல பாத்தீங்கன்னா இந்த 14 லோகங்களும் 33 கோடி தேவர்களும் 12 ஆதித்யர்களும் தேவர்களும் அப்புறம் கௌரவர்களே உள்ள இருக்காங்க, அவங்களையும் தெரிகிறது, அசுரர்கள், பாண்டவர்கள், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அவரோட திருமேனியில அப்படியே கிருஷ்ணரோட திருமேனியில தெரிகிறது, அப்படியே தெரிகிறது. இவனுக்கு அப்படியே துரியோதனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஸ்டன் ஆயிடுறான். இது எப்படி, இதனால எப்படி முடியறது, கிருஷ்ணர் எப்படி அந்த மாதிரி பண்ணாரு? அது பார்த்தோம்னா நம்ம சொல்லலாம், ஒரு மயில் வந்து
அதோட தோகையை ஒடுக்கிதான் வச்சிருக்கும். ஆனா மழை அந்த மேகம் அப்படி பார்க்கும்போது தோகையை விரிச்சு ஆடும். அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த கிருஷ்ணர் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தை எல்லாம் அப்படியே ஒரு ஒடுக்கிதான் வச்சிருப்பார். தேவையான சமயத்தில் நல்லவர்களை காப்பாற்றுவதற்காகவும் தீயவர்களை ஒடுக்குவதற்காகவும் ஒவ்வொரு யுகத்திலும் நான் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, பரித்ராணாய சாதுனம் சாதுனம். அதே மாதிரி அவர் என்ன பண்றார், தோகையை விரிக்கிறார். விரிக்கிற மாதிரிதான் இந்த உலகத்தை அவர் கடைசியில பிரளய காலத்துக்கு முன்னால எல்லாரையும் ரொம்ப, அதாவது அவர் அவதாரமே எடுக்கிறார் கெட்டவர்களை அழிக்கிறதுக்கு தான். அந்த மகாபாரதத்துல கிருஷ்ணர் வந்ததும் அந்த அதர்மத்தை அழிக்கிறதுக்கு தான். எல்லா அவதாரங்களையும் நீங்க பாருங்க, ராமர் அவதாரத்திலயும் சரி, எல்லா அவதாரத்திலையும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தான் அவர் அவதாரம் எடுத்திருக்கிறார். அது போல இதுல அவர் விஸ்வரூப தரிசனம் எடுத்து கிருஷ்ணருடைய ரூபத்தை காமிச்சார், நாராயணனுடைய ரூபம். சோ இது அப்ப அதுல இருந்து தெரியுது அவர்கிட்டதான் எல்லா ஜீவராசிகளும் இருக்கு. இதையேதான் விஸ்வரூப தரிசனம் சின்ன குழந்தையா இருக்கும் போது கூட யசோதாக்கு காமிச்சாங்க. அப்படியே ஃபுல்லா வாயை திறந்து மண்ணு சாப்பிட்டுருக்கா கேட்டப்ப வாயை திறக்கும் பொழுது அகில உலகங்களும், ஈவன் யசோதா கூட எல்லாருமே அந்த உலகம் அந்த பிஞ்சு குட்டி வாயில தெரிஞ்சாங்க. சோ அதுதான் அப்ப அதுலயே நமக்கு தெரியறது அவரோட உள்ளதான் எல்லாமே இருக்கு. பாவகங்க பார்க்கும் பொழுது இந்த உலகங்கள் அனைத்துமே அவருக்குள்ளேயே தான் இருக்கு. அப்படி தன்னிடத்துலதான் இருக்கு, தன்னிடம் இருந்து படைப்பவர் அப்படிங்கறதுக்கு அர்த்தத்துக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஸ்டோரி, ஒரு கதை. சோ இதுதான் பாவகன்னு பேரு. சோ நம்மளும் பாவகன்னு சொல்லி வந்தோம்னா நமக்கும் நம்மளுடைய நம்ம எண்ணம் செயல் எல்லாமே தெளிவாகும், நல்ல விரிவடையும், ஒழுங்காக நமக்கும் நியாயமான ஆசைகள் எல்லாமே நம்மளுக்கு நிறைவேறும். அடுத்தது பூதாத்மா. இன்னொரு 3 minutes இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம டவுட்ஸ் போயிடலாம். இது கூட பூதாத்மா தான். இங்க எல்லா உயிரினங்களுக்கும் ஆத்மாவாக இருக்கிறார். இதுக்கு பார்க்கும் பொழுது ஒரு நிமிஷம், எல்லா ஜீவராசிகள்லயும் ஆத்மாவாக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரோட உள்ளேயும் கூட அந்தர்யாமியாக இருக்கிறார். இதுக்கு பார்க்கும்பொழுது ஒரு சின்ன கதை என்னன்னா, இங்க பூதாத்மாக்கு ஜனகர் யாகம் செய்யறார். அப்ப அது செய்யும் பொழுது 500 பசுமாடுகளும் அதுக்கு மேல அதோட கொம்புலையும் தங்க குப்பிகளை வச்சிருக்கிறார். வச்சு அவர் சொல்றாரு, யாரு சிறந்த பிரம்ம ஞானியோ அவங்களுக்கு நான் இந்த 500 பசுமாடுகளையும் அந்த தங்க குப்பிகள் 1000 தங்க குப்பிகளையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அங்க இருந்த யாக்ஞவல்கர் அவர் என்ன பண்றாரு, ஒரு ரிஷி சொல்றாரு, அந்த 500 மாடுகளையும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படிம்பாரு. அப்ப அங்க இருக்கிற ஒரு முனிவர், ஒரு ரிஷி சொல்வார், ஆசியலருங்கிறவர் சொல்வாரு, பிரம்ம ஞானிங்கிறத நீ எனக்கு நிரூபிச்சுடு. எப்படி, யாரு பிரம்ம ஞானி, இந்த இத்தனை ரிஷிகள்ல பிரம்ம ஞானிங்கிறத நீங்க நிரூபிச்சுட்டு இந்த 500 பசுமாடுகளையும் இதெல்லாம் நீ கூட்டிட்டு போய்க்கலாம், 1000 தங்க குப்பிகளையும் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இவர் என்ன பண்ணுவாரு, சரி நீங்க எல்லாரும் கேள்வி கேளுங்க, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். ஒவ்வொரு ரிஷிகளும் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க, அத்தனைக்கும் அவர் விளக்கம்னு சொல்லிடுவார், கரெக்டா சொல்லிடுவார். கடைசியில ஒரு ரிஷி இந்த உத்தாளருங்கிறவர் கேட்பாரு, இந்த உலகத்துல இருக்க அனைத்து உயிர்களையும் உள்ள இருந்து தாங்குபவர் யாரு? அவரோட உயிர்களை படைக்கிறாரு, அந்த உயிர்களுக்குள்ள இருந்து அவங்கள தாங்குபவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த யாக்ஞவல்கர் என்ன சொல்வார்னா, இந்த உலகங்கள் அனைத்தையும் தாங்கி இருப்பவர் யாருன்னா நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் தான். அவர் தான் இந்த பூமிக்குள்ளையும் இருக்கிறார். பூமியையே அவர் தான் நமக்கு இதுல வர முடியாது, தியானத்துல வரும் பூதகிருத் பூத அந்த இதுல வரும். அந்த தியானத்தோட செகண்ட் ஸ்லோகாலேயே அவரையே நம்ம எல்லா உடலுமே எல்லா உலகங்களுமே அவரோட உடல்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அதுல வரும், செகண்ட்ல ஸ்லோகால நம்ம பார்த்திருக்கோம். அதே போல இதுல என்ன சொல்றாருன்னா, எல்லாமே பூமியை அவர் தான் தாங்குறாரு, அவன் இல்லாவிட்டால் இந்த பூமியே இருக்காது.
பூமிக்கான தெரியாது அவர் தான் இருக்காருன்னு. ஆனா பூமியே அவருள்ளதான் இருக்கு. பூமியை இயக்குபவனும் அவர்தான். அதே போல ஐம்பூதங்கள், ஆகாயம், அப்புறம் அக்னி, வாயு, நீர், அனைத்தையுமே அவர்தான், அவரோட உள்ளதா இருக்கா. எல்லா ஐம்பூதங்களிலும் அனைத்து ஜீவராசிகளிலும் உள்ளேயும் அவர்தான் இருக்கிறாரு. அவர்தான் இருந்து எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறார். ஆனா உங்களுக்கு தெரியாது. அதனால அவன் இல்லாவிட்டா ஒண்ணுமே இயங்காது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. எல்லாவற்றையும் எல்லா ஜீவராசிகள் உள்ளிருந்து காப்பாற்றுபவர் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாரும் ஓகே, அர்த்தம் அவரோடது புரியுது. அந்த வினாவிற்குரிய விடை கரெக்டா இருக்கு. எல்லாரும் அப்புறம் ஜனகரும் அவருக்கு சம்மானம் கொடுத்து அனுப்புறாரு. சோ பூதாத்மாங்கிறது அனைத்து உயிர்களுக்கும் ஆத்மாவாக இருப்பவர் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். நம்ம எல்லாருமே பூதாத்மாவா நமக அப்படின்னு சொல்லி வந்தோம்னா நமக்கும் பேச்சாற்றல், வாக்கு வலிமை எல்லாமே நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பூத பாவனக. இந்த நாமத்தோட நம்ம இன்னைக்கு முடிச்சிடுவோம், ஏன்னா அப்புறம் டவுட் இருக்கு செக்ஷன். பூத பாவனகங்க போது என்னன்னா, எல்லா பொருட்களையும், படைத்த பொருட்கள் எல்லாவற்றையும் இதேதான் காப்பாற்றுபவர், வளர்ப்பவர் தான். பூதானி பவ்யதி ஜானயதி வர்தயதி இதி வா. இது எல்லாத்தையும் படைத்து காத்து வளர்த்து எல்லாம் செய்யறவரே அவர் ஸ்ரீமன் நாராயணன். அதேதான் இங்க ஃபர்ஸ்ட் நம்ம பூதாத்மா என்ன பார்த்தோம்னா அனைத்து உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு. இதுல எல்லாவற்றையும் உண்டாக்கிய அனைத்தையும் வளர்த்து காப்பாற்றுபவர். பூதனா ஜீவராசிகள் அனைத்தும், இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கு பேரு தான் பூத. அதனாலதான் நம்ம பூதன்னு சொல்றோம், அது பூத்தன்னு வராது. ஜீவராசிகளுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், பூதன்னு சொல்றோம். சோ எல்லா ஜீவராசிகளையும் படைத்த அத்தனையுமே வளர்த்து காப்பாற்றுகின்றார். படைத்தவற்றை போஷிப்பவர் அப்படிங்கிறதுதான் இந்த பூத பாவனக. இது 9வது நாமம். இது என்னன்னா தன்னிடமிருந்து தோற்றுவித்த அத்தனையும் வளர்த்து காப்பாற்றுகிறார் அப்படிங்கிற அர்த்தம். இதுல திருமழிசை ஆழ்வார் கும்பகோணத்துல சாரங்கபாணிய தரிசிக்க வர்றார். ஒரு சின்ன ஒரு கதை தான், விளக்குறதுக்காக ஒரு விளக்கம். சாரங்கபாணிய தரிசிக்க வர்றாரு. அவர் திருமழிசையில இருந்து வர்றாரு. தரிசிக்க வர்றாரு. வரும்பொழுது நெய்வேத்தியம் ஆயிட்டு இருக்கு. அர்ச்சகர் நெய்வேத்தியம்காக திரை போட்டு இருக்கிறாரு. அப்ப பெருமாள் அவர்கிட்ட சொல்றார், அர்ச்சகர்கிட்ட, இந்த சக்கர பொங்கலை போய் முதல்ல அந்த திருமழிசை ஆழ்வார்க்கு அவர் கொண்டு போய் கொடு அப்படின்னு. ஐயர் அந்த அர்ச்சகருக்கும் புரியல எதுக்கு, ஏன் இப்படி சொல்றாருன்னு. சரி அவர் பகவான் சொல்றாரு சொல்லி கொண்டு போய் கொடுக்கிறார். அப்ப திருமழிசை ஆழ்வார் சொல்றாரு, என்னோட பசி இங்க தீக்கிறதுக்காக அந்த பரம்பொருள் எனக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. சோ ஜீவாத்மாக்கள் அத்தனைக்கும் பசி தீர்ப்பது அந்த பரமாத்மா தான். ஆகையால அவர் அவர் உணவு உண்பதற்கு முன்னால என்னோட பசியை தீர்க்கவே அவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு அந்த அர்ச்சகர் கிட்ட சொல்றாரு. நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், எனக்கு என்னோட பசியை உணர்ந்து அவர் எனக்கு அளித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால்தான் திருமழிசையில திருமழிசை பிரான் அப்படிம்பாங்க. இவரை திருமழிசை ஆழ்வார்ங்கிறோம். பகவானுக்கு அங்க திருமழிசை பிரான் அப்படிம்பாங்க. இந்த பூத பாவனகங்கிறது நம்மளும் இந்த மாதிரி சொல்லி வந்தோம்னா நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். சோ தான் உண்டாக்கிய அனைத்தையும் வளர்த்து காப்பாற்றுபவர் தான் பாவனக. அனைத்து ஜீவராசிகளையும் காப்பாற்றுபவர். அதுதான் இதுல இந்த நாமத்துக்குரிய பொருள். நாமும் பூத பாவனை என்று சொல்லி வருவோம். அடுத்தது இப்போ நம்ம டவுட் செக்ஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, யாருக்கு டவுட் இருக்கோ அவ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒருத்தரையா கூப்பிடுறேன். குருஜி ரிப்ளை